காணொலி பார்க்கக்கூடிய அன்பு உள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம காணொலியை நீங்கள் இந்த முதல் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோட பேர் கார்த்திக். டெய்லி நம்ம அரசியல் பற்றின கருத்துக்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை நம்ம டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக தான் அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் நானும் சேர்ந்து பயணிக்கலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்டிடிவி நடத்திய பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டயத்தில் என்டிடி இந்தியாவில் மிக பிரபலமான நேஷ்னல் சம்மந்தப்பட்ட ஒரு சேனல். மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் பேட்டி எடுத்துலாம் போட்டிருக்காங்க. என்டிடிவினா ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய ஒரு சேனல், நேஷ்னலோட ஒரு பிரபலமான ஒரு சேனல்ங்கிறது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு என்டிடிவி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு எலெக்ஷன் பேஸ் பண்ணியும் சரி, பிற மாநிலத்தோட முக்கியமான கட்சி தலைவர்கள் காங்கிரஸ், பிஜேபி மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டோட சேர்ந்த ஐயா முதல்வர் அவர்களையும், எடப்பாடி ஐயா அவர்களையும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும், கமலஹாசன் அவர்களையும், இவங்க எல்லாரையும் வர வச்சு பேச வச்சுருந்தாங்க. எல்லாருமே அந்த என்டிடிவியில் பேசியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ரெடி பண்ணி என்ன பண்ணுவீங்க, உங்களோட அரசியல்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்கான மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்டிடிவி வழங்கியிருந்தாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல விஷயம் தான். ஆனால் இந்த விஷயத்தை டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள், அண்ணன் விஜய் அவர்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டான்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு அது இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மைதாங்க. டிவிகே கட்சி புதுக்கட்சி, அதிகமான விஜய் ரசிகர்கள் தாண்டி நிறைய மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கிறது உண்மை. ஓகேங்களா? அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது அந்த ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் அண்ணன் விஜய் அவர்கள் முயற்சி பண்ணியிருக்கணும். அந்த மேடங்கிறது கிடைக்கக்கூடிய யார் அதிகமாக எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இப்போ இன்கேஸ் சீமான் அவர்கள் அவருக்கு அழைப்பே கொடுக்கல. அவர் ப்ரூவான ஓட் பேங்க் வச்சுருக்காரு. மக்கள்கிட்ட அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, வேட்பாளர்கள் நியமிச்சிட்டாங்க. தினந்தோறும் களத்தில் நிற்கிறாங்க. தமிழ் தேசியத்தை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி. அப்படிப்பட்ட கட்சிக்கே பார்த்தீங்கன்னா அவங்க வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. இது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. இது ரொம்ப தவறான செயல். கமலஹாசன் ஐயா அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசக்கூடிய என்டிடிவிக்கு சீமானோவில் கூப்பிட்டு பேசுகிறவங்க என்ன தான் பிரச்சனைன்னு தெரில. அது நம்ம அடுத்த டாபிக் அடுத்து வருவோம். ஸோ அவருக்கு கிடைக்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு கிடச்சிருக்குங்க. அவரை வர சொல்லி அவங்க போய் பேசியிருக்கலாம். இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அண்ணன் விஜய் அவர்கள் தவற விட்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி இருப்பார், ஐயா எடப்பாடி ஐயா முன்னாடி இருப்பாங்க, அண்ணன் உதயநிதி அவர்கள் முன்னாடி இருப்பாங்க, முக்கியமான கட்சி தலைவர்கள் பிஜேபி, காங்கிரஸ் எல்லாருமே இருப்பாங்க. என்டிடிவி நேஷனல் லெவலில் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரக்கூடிய ஒரு நியூஸ் சேனல். அந்த சேனலில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இது டிவிகே கட்சிக்கு எவ்வளோ பெரிய வளர்ச்சி. ஆனால் இதை அண்ணன் விஜய் அவர்கள் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே உள்ள என்டிடிவி சார்ந்த முக்கியமான 4 பேரை தன்னோட இல்லத்துக்கு வர வச்சுருக்காரு. இல்லத்துக்கு வர வச்சுட்டு அங்கே கான்ஃபரன்ஸ் மீட்டிங் எடுக்கலாம், ஸோ நேர்காணல் நம்ம எடுக்கலாம், டைரெக்டாக அவரை போய் நேரில் சந்தித்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு என்டிடிவி அவங்க எல்லாருமே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு விஜய் அவர்களை சந்திக்க அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃப் த ரெக்கார்டில் தான் மீட்டிங் நடந்திருக்கு. ஓகேங்களா? வெளியில் உள்ள சோசியல் மீடியாவும் சரி, டிவிகே கட்சி சார்ந்து பேசக்கூடிய நபர்கள் சரி, டிவிகே கட்சி ஆதரவாளர்கள், சின்ன சின்ன ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முதற்கொண்டு இது ஒரு ப்ரெஸ் மீட்னு சொன்னாங்கன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா இது ப்ரெஸ் மீட் கிடையாது. உங்கள் கார்த்தி, நான் என்ன நினைக்கிறேன்னா இது ப்ரெஸ் மீட்டே கிடையாது. இது நம்ம ப்ரெஸ் மீட்டை எடுத்துக்கவே முடியாது. இது அவங்க தனிப்பட்ட முறையில் போய் சந்திச்சுட்டு பேசிட்டு வந்திருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா போய் சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. பேசின விஷயத்த பேட்டி எடுக்க போனவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் புரியாத ஒரு விஷயமா இருக்குது. என்னடா அண்ணன் விஜய் அவர்களை பேட்டி எடுக்க போயிருக்காங்க, சரி பேட்டி எடுத்திருக்காங்க, அந்த காணொலி வருமானு பார்த்தீங்கன்னா அந்த காணொலி வராது. ஏன் வராதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் த ரெக்கார்டு, அதாவது கேமரா ஆன் பண்ணாமல் நேருக்கு நேராக உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த விஷயந்தான். அப்போ இது கண்டிப்பாக டெலிகாஸ்ட் ஆகாது. சரி, ஓகே, இது அப்படியே முடியும் பார்த்தா பேட்டி எடுக்க போனவங்க வெளியே அவங்களுக்குள்ளே பேசி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. என்டிடிவி பார்த்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நீங்கள் அங்கே போய் பார்த்து பேசுனது ஓகே, அது உங்கள் தனிப்பட்ட விஷயம். இதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கிற அவசியமே இல்லையே. ஒருவேளை அண்ணன் விஜய் அவர்கள் பேசியிருந்தாருன்னா நீங்கள் அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு போங்க. ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ண பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் கரூர் சம்பவத்துக்கு துயரப்பட்டார், வருத்தப்பட்டாருன்னு சொல்கிறீங்க. சரி, அவர் பார்த்தீங்கன்னா கிங் மேக்கராக இருக்க விரும்பல, கிங்காக இருக்க விரும்புகிறாருன்னு சொல்கிறீங்க. ஜெயலலிதா கருணாநிதி அவர்களை தன்னோட முன்னோடியாக அவர் பார்க்குறாரு, ஒரு ரோல் மாடலாக பார்க்குறாரு, அப்படிலாம் அவர் சொன்னதாக சொல்கிறீங்க. அவர் சொன்னது உண்மைனா அதை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு போங்க. இல்லையா அதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு நீங்கள் அமைதியாக இருந்திருக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்னத்தை சொல்ல வரீங்க? தமிழ்நாட்டு மக்கள் இதை நம்பிட்டு இருக்கணுமா? சரி, விஜயோட கருத்து சம்பவத்துக்கு வருத்தப்பட்டார் அப்படின்னா அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க. இல்லை அவர் வெளியே சொல்லட்டும். ஆக்சுவலாக இது ஒரு ப்ரெஸ் மீட்டே கிடையாது. இந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, என்னமோ பண்ணிக்கோங்க. அவரை பற்றி தனி மனித துதி தானே பாடியிருக்கீங்க. அந்த 4 பேர் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க, இந்த விஷயத்தை தான் பேசுகிறாங்க. ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் இந்த இடத்துல ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டிவிகேக்கு, மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த வீடியோ காணொலி டிவிகே கட்சிக்காரங்க பார்க்குறதா இருந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா
நீங்கள் எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே முன்னிலையில் இருக்கும்போது அவங்க முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு பேசியிருக்கலாம், இது எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கும். ஏற்கனவே வந்து டிவிகே கட்சி மேலே தலைவர் அண்ணன் விஜய் மேலே வந்து ஒரு 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 பேர் இருக்குது. அவர் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கவே மாட்டார்னு சொல்லி நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்லாம் ப்ரெஸ்ஸை சந்திக்கவே மாட்டாருங்க, அவர் எதுக்கு சந்திக்க போகிறாரு, அவர் வேணால் சேலஞ்ச் பண்ணுறாரு, சந்திக்க மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மொத்தமாக பிரேக் பண்ணுறது மட்டும் தாண்டி எலெக்ஷன் நெருங்குதுங்கன்னா 2 மாதம் தானே இருக்குது. ஒன்றும் இன்னும் 2 வருட காலங்களில் இல்லை, 2 மாதம் தான் இருக்குது. தேர்தல் வரப்போது. இவ்வளோ பிரச்சனைகள், தேர்தலுக்கான எல்லா கட்சிகளும் ஆளக்கூடிய திமுக கட்சியே பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க தான் ஆளுமையில் இருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் தலைமையில் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவங்களும் தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த தேர்தல் எந்த அளவுக்கு ஆளும் கட்சி முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கங்க. ஆனால் டிவிகே சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரங்கள் அதிகமாக தலைமையே வந்து இறங்கி பிரச்சாரம் பண்ண மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்க்க முடியல. டிவி டிபேட்டில், நேர்காணலில், அரங்கத்தில் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியுது. NDTVங்கிறது ஒரு நேஷனல், ஒரு தேசிய அளவில் மக்கள்கிட்ட ரீச் ஆகக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேனல் வச்சுக்கங்களேன். அந்த சேனலில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இது அண்ணன் விஜய் அவர்கள் கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, இவங்க போய் NDTV வரவங்க போய் அங்கே போய் மீட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு ப்ரெஸ் மீட்டாக எடுத்துக்கலாம்னா கண்டிப்பாக நான் ப்ரெஸ் மீட்டாக எடுத்துக்க மாட்டேன். இது ப்ரெஸ் மீட்டே கிடையாது. அண்ணன் விஜய் அவர்கள் ஆஃப் த ரெக்கார்டில் தான் பேசியிருக்காரு. பட் அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது ரியாலிட்டியாக நமக்கு தெரியல. NDTVக்காரங்க வந்து 4 பேர் வந்துட்டு விஜய் அவர்கள், அண்ணன் விஜயை பற்றி அவங்க தனிப்பட்ட ரீதியாக பெருமைப்படுத்தி பேசலாம். ஆனால் பட் ரியாலிட்டி என்னங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா? இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிங் மேக்கர் அப்படிங்கிற சொன்ன அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா டிவி டிபேட்டில் பேசிகிட்டு இருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. எவ்வளவோ பிரச்சனை நடந்துட்டுருக்குங்க. சென்னையில் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து அரசு கலைக்கல்லூரியில் கேண்டீனில் பொழப்புக்காக வந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. இப்போ கூட சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது, குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அதை பற்றி யாருமே டிபேட் பண்ணுறதே கிடையாது. நம்ம நேற்று கூட ஒரு தண்ணீரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எவ்வளோ பெரிய பிரச்சனையை உலகம் சந்திக்க போகுது, அந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பற்றி கவலைப்படுறதாவே இல்லை. எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி இப்போ அவர் வந்து சொன்னாரா என்னன்னு கூட தெரியாது. அதை போய்ட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே டிவி டிபேட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு போகிற மாதிரி தெரியல. மக்கள்கிட்ட வாண்டடாகவே திரிக்கிற மாதிரி இருக்குது. முக்கியமாக தமிழ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலும் முட்டாளாக்கப்படுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். என்னோட தமிழ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து முட்டாளாக்க பார்க்குறாங்க. சரிங்களா? விஜய் அவர்கள் அண்ணன் விஜய் அவர்கள் என்ன பேசினாரே தெரியாது. ஆனால் இதுதான் பேசுகிறேன்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கிறீங்க. இது மக்கள் எடுத்து பரப்பிக்கிட்டு இருக்கான். அரசியல்னால் மக்கள் நம்பிக்கை பெறணுங்க. அந்த விஷயத்தை தான் கட்சிகள் பண்ணணும். நேரம் நீங்கள் களத்தில் நின்றுக்கணும். ஆனால் இதை எதுவுமே பண்ணாமல் NDTV அவங்க வந்து NDTV தமிழ்நாட்டுக்காரங்களும் கிடையாது. அங்கேருந்து வந்துக்கிட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம நம்பிட்டுலாம் இருக்க முடியாது. தயவு செஞ்சு தமிழ் மக்கள் யோசிங்க, நம்பாதீங்க. அண்ணன் விஜய் ரொம்ப நம்பிக்கை வைங்க. நான் வேணும்னே சொல்ல, டிவிக்கு நம்புங்க, நான் வேணும்னே சொல்ல. ஆனால் இந்த மாதிரி இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு உட்காந்துருக்காதீங்க. தயவு செஞ்சு என்னோட தமிழ் மக்கள்கிட்ட தான் நான் இந்த கோரிக்கை நான் வைக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டே கிடையாது. இது ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு நேரடியாக உட்காந்து பேசிட்டு வந்திருக்காங்க. ஒரு கலந்துரையாடலாம் வேணால் எடுத்துக்கலாமே தவிர தயவு செஞ்சு தமிழக மக்கள் இதை ப்ரெஸ் மீட்டாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஏமாற்றப்படுறங்கிற விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்காங்க. அதுதான் உண்மை. ஓகேங்களா? கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியாக வந்து களத்தில் நிற்கணுங்கிறதா என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஓகேங்களா? அண்ணன் விஜய் அவர்கள் கண்டிப்பாக மக்களை சந்திக்கணும், பிரச்சனைகளை கையில் எடுத்துகிட்டு போராட்டங்கள் அறிவிக்கணும், மக்களோட தினந்தோறும் நிற்கணும். அப்போ தான் மக்கள்கிட்ட போய் நம்ம கனெக்ட் ஆகவே முடியும். தமிழ்நாடு மக்கள் அப்படிப்பட்ட அரசியலை தான் பார்த்துருக்காங்க. அண்ணாவில் தொடங்கி எம்ஜிஆர் அவர்கள், காமராஜர் அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக மக்களை போய் சந்தித்து மக்களோட உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணவங்க தான் முன்னாடி இந்த தலைவர்கள் எல்லாருமே. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான வாய்ப்புகள், இந்த மாதிரியான NDTV மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் விஜய் அவர்களை தவற விட்டார். இது வந்து ஒரு வருத்தமான விஷயம் தான். அதையும் தாண்டி இந்த மாதிரி விஜய் அவர்களை போய் நேரடியாக போய் சந்தித்து பேசக்கூடிய விஷயங்கள் இதுதான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு NDTVயில் தமிழ்நாடு அரசியலுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, தமிழ்நாடு நலம் சார்ந்து அவங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, எதுவுமே சம்மந்தம் இல்லாத விஷயங்களை பற்றி நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தயவு செஞ்சு இது யாருமே பெரிய அளவில் எடுத்துக்காதீங்க. தமிழ் மக்களை பெரிய அளவில் எடுத்துக்காதீங்க. அண்ணன் விஜய் அவர்கள் நேரடியாக வந்து பேசட்டும். சரிங்களா? டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள், அண்ணன் விஜய் அவர்கள் நேரடியாக வந்து பேசட்டும். அதுதான் நமக்கு வேணும். ஓகேங்களா? மற்றபடி இந்த மாதிரி மூன்றானவர்கள் வந்து பேசக்கூடிய விஷயங்களை நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கவே முடியாது. அதே மாதிரி சரி, ஓகேங்க, NDTV வந்து அங்கே நடந்த விஷயத்தை உண்மையை தான் சொல்கிறாங்க, இதனால் தமிழக மக்களுக்கு விஜய் அவர்களை பற்றி சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் நடத்தப்பட்ட அந்த மீட்டிங்கில் NDTV உங்களுக்கான அந்த நட்சத்திர வீடியில் நடத்தப்பட்ட மீட்டிங்கில் ஏன் நீங்கள் சீமான் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுதில்ல? அப்போ நீங்கள் எந்த நடுநிலையாக நீங்கள் இருக்கீங்க? உங்களோட நடுநிலையிலேருந்து நீங்கள் விலகி போகிறீங்க தானே அர்த்தம். ஸோ காணொலி பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக், நீ எந்த மாதிரி சொல்கிற, இது நீ எப்படி பார்க்குற கார்த்திக் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ப்ரெஸ் மீட் கிடையாது. ப்ளீஸ், இது ப்ரெஸ் மீட்டே இல்லைங்க. ஜஸ்ட்டு அவர் போய் பார்த்து ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு ஒரு பேசிட்டு வந்திருக்காங்க. இவ்வளோ தான் நடந்திருக்கு. இதை வந்து நம்ம ப்ரெஸ் மீட்டாக எடுத்துக்கவே முடியாது. உங்களை மாதிரி தான் நானும் ஆசைப்பட்றேன். ஆனால் விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும், பேசணும், அவரோட கருத்துக்களை வெளிப்படுத்தணும், கொள்கைகளை வெளிப்படுத்தணும், அவர் என்ன கோட்பாடை உள்வாங்கியிருக்காரு, என்ன விஷயங்கள் மக்களுக்கு பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் நேரடியாக மக்கள்கிட்ட வந்து சொல்லணுங்கிறது தான் என்னோட ஆசையும். ஓகேங்களா? அண்ணன் விஜய் அவர்கள் அரசியல் வரணும் தான் நான் நினைக்கிறேன். பட் மக்களோட நின்றுட்டு வாங்க, மக்களோட நில்லுங்க அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட ஒரு கோரிக்கை.
அப்படி இருக்கும்பொழுது வாய்ப்புகளை தவற விடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 இழப்பீடு தானே, கட்சிக்கு தானே இழப்பீடு. மக்கள் வந்து கடந்து போயிடுவாங்க. என்டிடிவி எத்தனை பேர் உட்காந்து பார்த்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்காரங்க எத்தனை பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதுன்னா, ஐயா சிஎம் அவர்கள் இருக்கார், முதல்வர் அவர்கள் இருக்காங்க, எடப்பாடி ஐயா இருக்காங்க. முக்கியமான கட்சியில் உள்ள எல்லா தலைமையும் இருக்கும் பொழுது அவங்க முன்னாடி நீங்கள் பேசும்பொழுது உங்களோட ஆளுமை என்னங்கிறத நீங்கள் வெளிப்படுத்தலாம்ல. அந்த விஷயத்தை நீங்கள் கைவிட்டுட்டீங்க தானே என்ன சொல்ல முடியும். அதே மாதிரி இது விஜய் அவர்கள் நடந்த ப்ரெஸ் மீட் தான் இந்த மாதிரி சொன்ன விஷயங்கள்லாம் இப்படி தான் பேசினாங்க, அப்படி தான் பேசினாங்க சொல்லி 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பணுங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு அவசியம் கிடையாது. தமிழ்நாடு மக்கள் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஏன் மக்கள் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க? ஓகேங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து பேசணும், அவ்வளோதான். டிவி கட்சி விஜய் அவர்கள் பேசணும், பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும், பிரச்சனைகளை கையில் எடுக்கணும், போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அறிவிக்கணும், ஆளுங்கட்சியை நோக்கி கேள்விகள் எதிர்ப்படும், நாங்கள் தான் எதிர்கட்சி சொல்லக்கூடிய ஏடிஎம்கே நோக்கி கேள்விகள் எழுப்பணும், நாம் தமிழ் கட்சி நோக்கி கேள்விகள் எழுப்பணும், எல்லாத்தையும் பண்ணி அரசியலில் முழுமையாக வந்து நிற்கிறது தான் என்னோட தனிப்பட்ட விருப்பமும். ஸோ காணொலி பார்க்கக்கூடிய நீங்களும் அதான் விரும்புங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் சொல்லப்பட்ட வீடியோவில் உங்களோட கருத்துக்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னோட மனசில் உள்ள விஷயங்களை சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதில் மாற்றுகள் இருக்கலாம், சரியான விஷயங்கள் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் அதை வந்து பதிவு பண்ணிடுங்க. ஓகேங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு காணொலியோட உங்களை நான் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் கார்த்திக். வாழ்க தமிழ்.